அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம தினமும் பார்த்திங்கன்னா பொது தமிழ்லேருந்து 100 வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? தமிழ் தகுதி தேர்வுலேருந்து 100 வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். வரும் குரூப் 4 தேர்வுக்கு இன்னும் 22 நாள் கிட்ட தான் இருக்குது. இதனால் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். எவ்வளோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறீங்களோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? 100 கொஸ்டின் ஆன்சர் இல்லாமல் இருக்கும். ஆன்சர் சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா 100க்கு எத்தனை வினாக்கள் சரியாக விடை அளித்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இன்னையோட பார்த்தீங்கன்னா 4000 கொஸ்டின் முடிக்க போகிறோம். சரிங்களா? 4000 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இன்னையோட சேர்த்து 4100 கொஸ்டின் முடிய போகுது. இன்னும் 100 கொஸ்டின் பார்ப்போம். மொத்தம் 4200 கொஸ்டின். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்களை கண்டறிகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. பொக்கிஷம், சாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம். இது எனது சொல் பொருள் தான். சரிங்களா? பொக்கிஷம்னா என்னது? செல்வம். சாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம்னா இது பெரும் பரப்பு. சிங்காரம்னா பார்த்தோன்னா அழகு. அப்போ பார்த்தா ஆன்சர் வரும் 2, 3, 4, 1. சரிங்களா? அப்போ ஆன்சர் ஏ. அதை பாருங்க, விடை வகைகள் வச்சு கொடுத்துருக்காங்க. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எவ்வகை விடைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எந்த வகை விடை? மறை விடை. சரிங்களா? அதை பாருங்க, விடை வகையை தேர்ந்தெடுதுன்னு கொடுத்துட்டு வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்று விடையாக கூறல். நேர் விடையா, மறை விடையா, ஏவல் விடையா, இனமொழி விடையான்னு இருக்காங்க. அப்போ என்ன விடை வரும்? ஆன்சர் சொல்லுங்க. சூப்பர். அதாவது ஒரு வினாவுக்கு விடையாக இன்னொரு விடையை நம்ம சொன்னோம்னா இனமொழி விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஜேர்னலிசம் இருக்காங்க. கலைச்சொல். அறிவியல், கலையியல், இதழியல், தொல்லியல் இருக்காங்க. அப்போ ஜேர்னல்னு இதழியல். மீடியானா ஊடகம், வானொலி, தொலைக்காட்சி, இணையம் இருக்காங்க. அப்போ என்ன வரும்? ஊடகம். அடுத்த ஓமை தொடர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குன்றில் மேலிட்டு விளக்கு போல, வேலியை பயிரை மேய்ந்தது போல, உடலும் உயிரும் போல, கிணற்று தவளை போல. கிணற்று தவளை பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துலேயே தான் இருக்கும், வேறு எதுவும் தெரியாது. அறியாமை. சரிங்களா? வேலியை பயிர் மேய்ந்தது போல கடமை தவறுதல். உடலும் உயிரும் போல வந்ததும் மனம் ஒன்றிய துணை. சரிங்களா? குன்றின் மேலிட்டு விளக்கு போலன்னா பரவிய புகழ் வருமா? ஆன்சர் அப்போ என்ன வரும்? 3, 1, 4, 2. ஆன்சர் பி. சரிங்களா? ஏழாவது பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல்னு கொடுத்துட்டு தன்வினை தொடரை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. அகமது நேற்று வந்தான், அப்பா நேற்று வருவித்தார், பூக்களை பறிக்காது, எவ்வளவு உயரமான மரம் அப்படின்றாங்க. தன்வினை தான் கேட்டிருக்காங்க. பூக்களை பறிக்காதுன்னா இது கட்டளை தொடர்ந்து தெரியும். எவ்வளோ உயரமான மரம் அப்படின்னு இது ஆச்சரியக்குறி வினா தொடரா, இது உணர்ச்சி தொடராக வரணும். ஸோ அதுவும் கிடையாது. சரிங்களா? அகமது நேற்று வந்தான், வருவித்தார்னா பிறவினை ஆயிரும். வந்தான் என்பது தான் தன்வினை. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஏ. அது சொற்களை ஒருங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கொடுத்துருக்காங்க. ஏ பாருங்கள், மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. கரெக்டாக இருக்குது. உலகில் மனிதன் பறவை இல்லாத வாழ முடியாது. இதுவும் தப்பாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது? பி தான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. இதெல்லாம் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டது தான். இது எங்களுக்குன்னா 10th நியூ புக்கில் இருக்கும். திளைக்காத தமிழ் உண்டா? குரல் இன்பத்தில் கிடையாது. குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழ் உண்டா? கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்த பாருங்கள், தமிழ் உண்டா, குரல் இன்பத்தில் திளைக்காத உண்டா, இதெல்லாம் தப்பாக இருக்குது. அது பாருங்கள், அகர வரிசை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆ வரும். ஸோ கரெக்டாக தான் இருக்குது எல்லாத்துலேயும். ஆ இது வராதா? ஏன்னா இங்கே தப்பாக இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் வராது. அடுத்ததெல்லாம் இங்கே பாருங்கள், இதுவும் வராது. ஃபஸ்ட்டு ஆவணாவும் வராது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஈஸியாக எடுத்துடலாம். சீன்னு எடுத்துடலாம். சரிங்களா? அதை பாருங்கள், வேர்ச்சொலை தேர்வு செய்தல் கொடுத்துட்டு கிலோமீட்டர் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறியும் கொடுத்துருங்க. இந்த சைடு வேர்ச்சொல்லும் இந்த சைடு வினைமுற்றும் கொடுத்துருக்காங்க. சென்றார், அதோட வேர்ச்சொல் என்ன வரும்? செல். கண்டெயின், அதோட வேர்ச்சொல் என்னது? கான். கரெக்டாக இருக்குது. கேட்டார், அதோட வேர்ச்சொல் என்னது? கேள். அப்போ அதுவும் தப்பாக இருக்குது, இதுவும் தப்பாக இருக்குது. பயின்றால், அதோட வேர்ச்சொல் என்னது? பயில். என்ன வரும்? பயில்னு வரும். ஸோ அதுவும் தவறாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது? பி மட்டும் தான் சரியாக இருக்குது. வேர்ச்சொல் தேர்வு செய்தல் கொடுத்து சரியான இணையை தேர்வு கொடுக்காங்க. இந்த சைடு வேர்ச்சொல், இந்த சைடு அதையுமே வினைமுட்டு கொடுக்காங்க. நடக்கிறது, நட. கரெக்டாக இருக்குது. உண்கிறேன், உன் வரணும். ஸோ தவறாக இருக்குது. பேசினால், பேசியில் பேசு அப்படின்னு வரணும். அதுவும் தவறாக இருக்குது. போனான், அதோட வேர்ச்சொல் போ அப்படின்னு இருக்கும். அதுவும் தவறாக இருக்குது. ஆன்சர் என்னது? ஏ தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்தாலையும் பாருங்கள், வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் கொடுத்து கீழ்கணக்கில் தவறான வேர்ச்சொல் கிடைக்காங்க. இங்கே தவறானது கிடைக்காங்க. வினைமுற்று இந்த சைடு வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், வருக, அதோட வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா வா. கரெக்டாக இருக்குது. தீர்த்தோன், அதோட வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தீர்னு இருக்குது. இதுவும் கரெக்டாக இருக்குது. விழுந்தனல், இதோட வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா வீழ்ந்தன்னு இருக்குது. தப்பு. அதோட வேர்ச்சொல் என்ன வரணும்? வீல். அவ்வளோதான் வரணும். ஸோ தவறாக இருக்குது. இப்போ நம்ம தவறானதான் கிடைக்காங்க. அப்போ ஆன்சர் சி. உரைத்தது, அதோட வேர்ச்சொல் உரை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு சி. சரிங்களா? 14வது கொஸ்டின் பாருங்கள்,
ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் கேட்டுட்டு சரியான இணை தான் கேட்டுக்கோங்க. ட்ரஸ்ட், வாலண்டரி, சோசியல் ஒர்க்கர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு கொடுங்களா. அப்போ பாருங்களேன், ட்ரஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரணியர் வரும். ட்ரஸ்ட்னால் வந்து பார்த்தீங்கன்னா அறக்கட்டளை வருமா. ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை. வாலண்டியர்னா சமூக பணியாளர். வாலண்டியர்னா தன்னார்வலர் கட்டு தான். சோசியல் ஒர்க்குன்னு தான் சமூக பணியாளர். அப்போ பாருங்கள், வாலண்டியர்னா இது தன்னார்வலர். அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பி தான் கரெக்டாக இருக்குது. கொனிக்கல் ஸ்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், குமிழிக்கல். மிசில்னா வந்து ஏவுகணை. காம்பினேஷனாக புணர்ச்சி. ட்ரெஷரினா கருவணும். அப்போ என்ன வரும் ஆன்சரு 2, 4, 1, 3. ஆன்சர் ஏ. அடுத்த ஆன்சர் சொல்லுங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோம்னா வந்து பார்த்தீங்கன்னா காற்றுன்னு இருக்காங்க, தப்பு. புயல், சரிங்களா. அதாவது சி ப்ரீஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா சீனா கடல், இது சுழல் காற்றுன்னு கொடுத்தாங்க, தப்பு. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, அதுவும் தப்பு. லேண்ட் ப்ரீஸ்னால் நிலக்காற்றுன்னு இருக்காங்க, கரெக்டாக இருக்குது, சரிங்களா. பிறமொழி சொற்கள் கலந்த தொடர் கேட்டுக்காங்க. 7 மின் விசிறிகள் உள்ளன. அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். தங்க கட்டிகள் உள்ளனவா? எழுதுகோள்கள் வாங்கி வா அப்படிங்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள். உத்தரவு. உத்தரவுன்னு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது பிறமொழி, சரிங்களா. அதுதான் பிறமொழி. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. பொருந்தா சொல்லி கண்டறிக கொடுத்துருக்காங்க. கவை, கொப்பு, போத்து, சண்டுன்னு இருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? சூப்பர், ஆன்சர் சண்டு, சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளை வகைகளை சார்ந்தது. சோம்பல், அதுக்குள்ளே எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நல்லா தெரியும். சுறுசுறுப்பு. உதித்தன மறைந்த நல்லா தெரியும். அணுகு, விலகுகள் நம்ம நிறைய பேர் பார்த்துட்டோம், சரிங்களா. தோரண மேடை இன்னும் சொல்லி பிரித்தெழுது கிடைப்பு என்ன கேட்டுக்கோங்க, சரிங்களா. பாருங்களேன், தோரணம் கூட்டல் என்ன வரும், மேடை வரும், சரிங்களா. மவ்விரு ஒற்றழிந்து அவ்வளோதான். அப்படி தோரண மேடைன்னு அவ்வளோதான் கொண்டு வந்துட்டு. அதை பாருங்கள், ஒரு பத்தி கொடுத்துட்டு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறது நம்ம வழக்கமாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 கேள்விக்கு நம்ம வந்து அந்த பத்தி படிச்சுட்டு விடையளிக்க போகிறோம், சரிங்களா. உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது. பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டுள்ளது. இதன் பரப்பளவு 8 ஏக்கர். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நூலகத்தில் தான். கிராமங்களில் இயங்கும் நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, மாவட்ட நூலகமாக, தனியார் நூலகமாக, கிளை நூலகமாக, ஊர்ப்புற நூலகமாக கேட்டாங்க. மாவட்டம் வராது, தனியார் நூலகமும் வராது, கிளை நூலகமும் வராது, ஊர்ப்புற நூலகம் தானே வரணும். ஏன்னா ஒரு மாவட்டத்தில் ஊரில் இயங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஊர்ப்புறமாக தான் இருக்கணும். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை, 8 ஏக்கர் பார்த்தோம். நூலகத்தின் ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம்னு பார்த்துருக்கோம், சரிங்களா. நூலகம் இது எப்படி பிரிக்கணும், நூல் கூட்டல் அகம் தான் பிரிக்கணும், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைமுள்ள இருக்க இல்லும் வருமுள்ள இருக்க ஆவும் சேர்ந்து லேவாகி நூலகமாக ஆணுச்சு, சரிங்களா. அடுத்த பாருங்க, சரியானவற்றை எழுதுன்னு கொடுத்துட்டு கூற்று கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவர் இருந்த தில்லான்னா இங்கே திவான்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயம் ஆத்மா தமிழ் தான் என்றார். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் தமிழர்கள் அப்படின்றாங்க, சரிங்களா. அப்போ வந்து பார்த்தோன்னா கூற்று தவறு, காரணம் சரி. திவான்னு வரக்கூடாது, சரிங்களா. தில்லான்னு தான் வரணும். ஆனால் வந்து பார்த்தோன்னா இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வச்சுருக்காங்க, சரிங்களா. தில்லான்னு தான் வரணும். திவான் வேறு தில்லான் வேறு தானே என்ன, அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வச்சுருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா தில்லான் தான் வரணும், சரிங்களா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா கூற்று சரி காரணம் சரி 2 சரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து திவானுங்க தப்பு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூற்று தவறு காரணம் தவறு இது கிடையாது. கூற்று தவறு காரணம் சரி அதுதான் வரணும் அப்போ, சரிங்களா. அது அந்த ஒரு வார்த்தை மட்டும் தப்பாக வச்சுருக்காங்க. தில்லான் வேறு திவான் வேறுலாம். பிள்ளையற்ற தொடர் தெரிவு செய்யணும்னு கொடுத்துருங்க. அவள் அல்லல்னு ஒன்றும் ஸோ கரெக்டாக இருக்குது, சரிங்களா. அவள் அல்லல் தான் வரணும். அதை பாருங்க, ஒருமைப்பன்மை பிள்ளைகளை நீக்குதுன்னு கொடுத்துருங்க. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கிய தப்பினார்கள் பன்மையில் இருக்குது. தப்பின இது வந்து பார்த்தீங்கன்னா உயர்நிலையில் அக்னியில் பன்மையில் இருக்குது. இது அக்னியில் ஒருமையில் இருக்குது. அப்போ தப்பினான் என்பது தான் கரெக்டாக இருக்குது, சரிங்களா. சொல்லுபோல் கொடுத்துருங்க. பரினா யானைன்னு இருக்காங்க, கரினா குதிரை, கமுகுனா பாக்கு, சிற்றில்னா சிறுகுகைன்னு இருக்காங்க. அப்போ பரினா யானை கரெக்டாக தான் இருக்குது. சரியான இணை எடுத்துருக்காங்களா. பரினா வந்து பார்த்தீங்கன்னா குதிரை, கரினா யானை, கமுகுனா பாக்கு கரெக்ட் தான், கரெக்டாக கமுகுனா பாக்கு கரெக்ட் தான். சிற்றில்னா சிறுகுகையில், சரிங்களா.
சிற்றில்னா என்னது? சிற்றில்னா இல்னா வீடு. அப்போ வந்து சிறிய வீடு, சிறிய வீடு, சிறிய வீடுன்னு வரணும். ஸோ இல்னா வீடுன்னு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறிய வீடுன்னு வரணும். ஸோ தவறாக சிறுகுறி. அப்போ ஆன்சர் கமுகு பாக்கு தான் கரெக்டாக இருக்குது. பிழை திருத்திகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு வச்சு கேட்குது. ஒரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து இருக்குது. அப்போ வந்து ஓர் அரசு வரும். ஓர் அரசு எதுவும் இல்லை. அப்போ ஒரு நகரம். சரிங்களா? அடுத்த பாருங்க, உயிரெழுத்து இருக்குது, ஓர் இருக்குது, கரெக்டாக இருக்குது. தமிழ் பண்பாடு தமிழ் பண்பாடு வாழை இலைக்கு தனித்திடம் உண்டு. இதை நிறைய தடவை பார்த்துட்டோம். சரிங்களா? 35 பாருங்கள். சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது? சிலப்பதிகாரம் எந்த வகையான பாவில்னா ஆசிரியர் பான்னா அகவர் பாவில் தான். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு 2 வள்ளுவரை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாவேந்தரா, பர்ணரா, கவிமணியா, சுரதாவான்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது? நம்மளுக்கு 12th நியூ புக்கில் 12th ஓல்டு புக்கில் நம்மளுக்கு திருக்குறள் இருக்குல்ல, அதில் பின்னாடி இருக்கும். சரிங்களா? அப்படி இதுங்க என்ன ஆன்சர் வரும்? பரணர் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றோடை தம் முறையில் குறிப்பிட்டவர். இதுவும் 12th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா? அப்போ சிவஞான முனிவரா, மயிலைநாதரா, ஆறுமுகனாவலா, இளம்பூரணரா? மயிலைநாதர் தான் தமது ஒரு சொற்றொடரில் வந்து ஐம்பெருங்காப்பியம் அவனு வந்து பார்த்தீங்கன்னா 5 காப்பியம்னா அந்த பேரை வந்து யூஸ் பண்ணிப்பார். கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுகன்னு கொடுத்துருங்க. அப்போ அது என்னது? முல்லையா, வருதமா, பாலையா, குறிஞ்சியான்னு கேட்டுக்கோங்க. அப்போ இதுக்கு என்ன நிலம் வரும்னு சொல்லுங்கள். சூப்பர். என்னது? முல்லை நிலம். கரம்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுகின்றன. இது வந்து ஒரு புக் பேக். சரிங்களா? துன்பம் தராத நல்லார், மகிழ்ச்சி தராத மாந்தர், பகை இல்லாத நட்பினர், பொருளை பதுக்கும் கையர் அப்படின்னு இருக்காங்க. இப்போ கரம்பிடும்பை இல்லார்னா யாருன்னு கேட்டுக்கோங்க. அப்போ ஆன்சர் சொல்லுங்கள். பாதி பேருக்கு தப்பாக தான் சொல்லுவீங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா துன்பம் தராத நல்லார். சரிங்களா? பொருள் நெறில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக்கைன்னு கொடுக்குறாங்க. சரியான இணை கால். கால்னா உடல் உறுப்பு, விருப்பு கிடையாது. கல்னா காற்றும் கிடையாது. பாறை கிடையாதுன்னா இந்த சரி விளைவு கிடையாது. அப்போ கல்னா ஒரு படி. சரிங்களா? உடல் உறுப்பு. ஏன்னா இந்த கல் வச்சு ஒரு படி நம்ம வந்து பார்த்தோன்னா செய்வோம்லா. அதாவது அந்த காலத்தில் கல் வந்து பார்த்தோன்னா படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த காலத்தில் இது பொருள்லாம் வாங்கல கல் படி அப்படிம்பாங்க. கல் எடுத்து படி அப்படின்னு கல் போட்டு அந்த படியை அளந்துலாம் கொடுப்பாங்க. வீதி. சரிங்களா? வீதினா வந்து பார்த்தா தெருன்னு தெரியும் உங்களுக்கு. விதினா வந்து பார்த்தோன்னா ஒரு சட்டம் தானே வரணும். ஒரு விதி சட்டம். பயணம் கிடையாது, நாடக வகை கிடையாது, கனவு கிடையாது. நான் குறுநீரில் வேறுபாடு கொடுங்க. நான் எது படிப்பேன், நான் பிடிப்பேன் இருக்குது. சரிங்களா? நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். கரெக்டாக இருக்கா? ஃபஸ்ட்டு இதே கரெக்டாக இருக்குது. எப்படி? ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். கரெக்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் ஏ தான். வேங்கை என்பது இருபொருள் கிடையாது. பாருங்கள். கழுதை கிடையாது, செடி கிடையாது, கடுமை கிடையாது. அப்போ இது மரம் மற்றும் புலி தான் வேங்கை. இது எங்கே இருக்குது? 10th நியூ புக்கில் நம்மளுக்கு வந்து பார்த்தா ஒரு குதிரையை வச்சு இருக்குமா ஒரு இது மொழித்தின் பயிற்சி அதில் இருக்கும். சரிங்களா? நான் மட்டும் தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் டேஸ் என் மக்கள் அனைவருக்கும் நலங்கிட்டும். ராமன் சொல். நான் மட்டும் தண்டனை ஏற்று நரகத்தை சேர்த்தேன், அதனால் என் மக்கள் அனைவருக்கும் நலங்கிட்டும். ஆனால் எனவே என் மக்கள் அனைவருக்கும் நலங்கிட்டும். இதில் என்ன வரும் சொல்லுங்கள். ஏனெனில் கண்டிப்பாக வராது. எனவே என் மக்களுக்கு மட்டும் இதுவும் வராது, அதனாலும் வராது. ஆனால் பாருங்கள், நான் மட்டும் தண்டனை ஏற்று நரகத்தை செய்தோம், ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலங்கிட்டும். நான் மட்டும் சேருவேன், ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலங்கிட்டும் அப்படி தான் சொல்லணும். அதனால் கிடையாது, ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலங்கிட்டும் அப்படி தானே வரணும். பி நாச்சுங்களா? இந்த இணைப்பு சொல்லலாம் வந்து பார்த்தா ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் நல்லா படிங்க. எல்லாமே ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் புக் ப்ரூஃப் வச்சுருக்கேன், வேணால் காமிக்க பாருங்கள். நான் எல்லா இணைப்பு சொல்லுக்கும் வந்து பார்த்தா மொத்தம் 115 இணைப்பு சொல்லுக்கும் புக் ப்ரூஃப் வச்சுருக்கேன். சரிங்களா? எந்தெந்த ஸ்கூல் புக்கில் நம்மளுக்கு வந்து பார்த்தா 11th 12th 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே 8 to 10th தான் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? நல்லறிவும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம 10th நியூ புக்கு. சரிங்களா? நல்லறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் டேஸ் இவை இல்லாதவருக்கு மோசமான எசமான். இதுவும் ஒரு இணைப்பு சொல் தான். ஆனால் வந்து பார்த்தா இவை இல்லாதவர்களுக்கு மோசமான எசமான், இதுவும் ஆனால் தான் வரணும். சரிங்களா? நல்லவும் அறிவும் நல்ல பண்பும் உடையவருக்கு தான் பணம் பணியும், ஆனால் இவை இல்லாதவருக்கு மோசமான எசம், ஆனால் இந்த இல்லைன்னா அப்படின்னு வருது. சரிங்களா? தொகை சொற்கள் டேஸ் வைக்கப்படும். எத்தனை வைக்கப்படும்? காசி நகரத்து பெருமை கூறும் நூல் எது?
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இருக்கு அதோட பேச்சு வழக்கு எழுத்துலக்காக மாற்றணும்னு சொல்லுங்கள். அப்போ பாருங்கள், இருக்குது, கீது, இழுத்துக்கட்டு, இருக்கிறது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கு. அதாவது பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றி கொடுத்துங்க. எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க அப்படிங்க. அப்போ பாருங்கள், எல்லாரும் கரெக்டாக தான் இருக்குது. எல்லாரும் வேகமாக கிடையாது, எங்குன்னு கிடையாது. போகிறோம் இல்லை, போவீர்கள் கிடையாது, போய்விட்டீர்கள் கிடையாது. போகிறார்கள் அதான் போகிறாங்கன்னு தான் இது போகிறார்கள்னு வரணும். போய் விட்டார்கள் என்னது சேர்ந்தது அர்த்தம். போகிறாங்கன்னா போகிறார்கள் கேட்குது கேள்வி. இப்போ பி தான் வரும். சரிங்களா? அடுத்தல பாருங்கள், இந்த நிறுத்தல் குறியீடு. சரிங்களா? இந்த நிறுத்தல் குறியீடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நிறுத்தல் குறியீடு. இந்த நிறுத்தல் குறியீடு இந்த நிறுத்தல் குறியீடும் இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 எடிஷனுக்குலாம் அந்த ஸ்படி ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் இருக்கும். இந்த லைன்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. அதை வச்சு இவங்க எடுத்துருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் இப்போ பாருங்களேன், இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் வச்சு எடுக்கணும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் வச்சு தான் எடுக்கணும். தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாக வளர்ந்ததுன்னு இருக்காங்க. சார், தமிழ் இயல் இசை நாடகம் முத்தமிழாக வளர்ந்தது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா, இது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, சார் என்னது மாதிரி இருக்குது, தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாக வளர்ந்தது, இது நாடகத்தில் வரக்கூடாது. அதை பாருங்கள், இது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாக வளர்ந்ததுன்னு இருக்குது. இதை கூட சரி தனித்து காமிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறி வராது, இங்கேயும் இந்த குறி வராது. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாக வளர்ந்தது, இதுலேயும் இங்கே வராது, டபுள் கொட்டேஷன் வராது. அப்போது அப்படி ஆட்டோமேட்டிக்காக எடுத்திங்கன்னா இந்த தமிழ் என்பதை வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, அதை வச்சு எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் வரும். இதுதான் சரிங்களா, இதே கான்செப்ட் தான் இந்த 2வது கொஸ்டின். பாருங்கள், கடல் முத்தினை அமிர்தம் தருகிறது, இது வராதா? ஆச்சரியக்குறி. கடல் முத்தினை அமிர்தம் தருகிறது, இதுவும் வராது. இது பாருங்கள், இதுவும் 8 குறி யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ பாருங்கள், கடல் முத்தினையும் அமிர்தத்தினையும் தருகிறது. அப்போ வந்து பாருங்கள், கடல் முத்தினையும் அமிர்தத்தினையும் தருகிறது. அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் வந்து ஏ தான் வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரிங்களா? 2019 எடிஷனில் இந்த லைனை கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த லைனை கேட்டிருக்காங்க. நிறுத்தல் குறியீடும் ஸ்கூல் புக்கில் தான் கேட்காங்க. ஸ்கூல் புக்கில் என்ன லைனில் என்ன கொட்டேஷன் இருக்கோ அதையே தான் கேட்காங்க. நான் அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 100 வினாக்கள் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த டாபிக் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 2 டாபிக் எதுனா நிறுத்தல் குறியீடு 1, அடுத்த 2வது இணைப்பு சொல்லு. சரிங்களா? இந்த 2த்துக்குள்ளும் புக் ப்ரூஃப் நான் போடுறேன் பாருங்கள். அந்த புக் ப்ரூஃபு அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றமையில் குறி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குள்ளே ரூல்ஸு அப்படி நம்ம போடும். சரிங்களா? அப்படி போடல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நிறுத்தல் குறியீடு இணைப்பு சொல்லு வீடியோவும் நான் போடுறேன், அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நியூ சிலபஸ் படி நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் மொத்தமே எந்த ஒரு அகாடமி இருந்தாலும் யாராக இருந்தாலும் நடத்த வேண்டிய டாபிக் பார்த்திங்கன்னா 4 டாபிக் தான். 1 நிறுத்தல் குறியீடு, 1 இணைப்பு சொல்லு, 3 தான் பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு, 4வது சந்திப்பிலை, அதாவது வந்து தான் வல்லினம் மிகவும் மிகாது. இந்த 4 டாப்பிக்கு தான் நீங்கள் படிக்க வேண்டியது. அதாவது கான்செப்ட் டாபிக், சொல்லிக் கொடுக்க வேண்டிய டாபிக். மீது எல்லா டாப்பிக்கும் நம்ம படிக்க வேண்டிய டாபிக் தான். சரிங்களா? அதை பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இனியாக தமிழ் சொல் கொடுத்தாங்க. காலிங் பெல்ன்றாங்க, எச்சரிக்கை மணி, அழைப்பு மணி, கோவில் மணி, தொழிற்சாலை மணி. அப்போ வந்து இது அழைப்பு மணி. சரிங்களா? அடுத்த பாருங்கள், பிறமொழி சொல்லுக்கு இனியான தமிழ் சொல்லுன்னு கேட்டுட்டு இதே எக்ஸ்பிரிமெண்ட் ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்கள் அப்படிங்க. இதே செய்முறை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடிங்கள். கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஆன்சர் என்பது பிறமொழி சொல், மீண்டும் செய்து விடை என்பது இதே செயல் திட்ட முறை. இது செயல் திட்ட முறை கூட செய்முறை தான் வரணும். சரிங்களா? ரிப்பீட் இதுவும் தப்பாக இருக்குது. அடுத்த பாருங்கள், விடை வகைகள். இது செய்வாயா என்ற வினாவு நீ ஏ செய் என்று ஏவி கூறுவது என்ன விடை சொல்லுங்கள்? ஏவல் விடை. சரிங்களா? நிறுத்தல் குறி கொடுத்துங்க. கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அப்படின்னு இந்த ஆச்சரியமாக கேட்க. இது நம்மளுக்கு வந்து 6th நியூ புக்கில் உள்ளதான். சரிங்களா? 6th நியூ புக்கில் நம்மளுக்கு இருக்குமா, கலாம் ஐயாவை காண்பதா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குங்க. எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு வியப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கலாம் ஐயா காண்பதா அப்படின்னு ஒரு வியப்பாக கேட்டுட்டு அடுத்த கேள்வி கேட்காங்க, எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க. இங்கே எப்படிங்கிறதுல வந்து பார்த்தா ஆச்சரியக்குறி வரையக்கூடாது. இங்கேயும் வந்து பார்த்தா எப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு வினாக்குறி இருக்கணும். இங்கே எப்படி கரெக்டாக ஆனால் இங்கே காண்பதா அப்படின்னு இங்கே பார்த்தா இங்கே ஆச்சரியத்தில் கேட்காங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் டி தான் வரணும். மொர்ஃபிமின்னா வந்து பார்த்தா ஒலிவியன், ஒப்பிலக்கணம், பேரங்கதை, உருபன் இருக்காங்க. அப்போ இந்த வந்து உருபன் தான் வரும். கன்சாலேட்னா துணை தூதரம் கொடுத்துருக்காங்க. பேட்டர்னா காப்புரிமை, டாக்குமெண்ட்னா பணம், தொழில்னா வணிக குழுன்னு இருக்காங்க. அப்போ பாருங்க இதில் வந்து தவறான எண்ணெய் தான் கேட்டுருக்காங்க. டாக்குமெண்ட்னா ஆவணம் வரணும், பணம் கொடுத்துருங்க, தப்பு. மீதியெல்லாம் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்த 58 கொஸ்டின் பாருங்கள், ஓமைகளால் விளக்கு பெறும் பொருட்கள் கொடுத்து பொருந்தாது எதுங்கிறங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனுள்ள செயல் இருக்காங்க.
அது எது பயனற்ற செயல் வரணும். அப்போ அதுதான் பொருந்தாதது. பசுமரத்தாணி போல் எளிதில் மறைந்து பதில் கரெக்டாக இருக்குது. உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு கரெக்டாக இருக்குது. கிணற்று தவறை உலகம் அறியாமை கரெக்டாக தான் இருக்குது. அடுத்த பாருங்க ஓமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்குன்னு கொடுத்து எலியும் பூனையும் போலன்னு கொடுத்துட்டு, எலியும் பூனையும் போல எப்படி இணக்கமாக இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும், பகைமையாக இருக்கும், வலிமையாக இருக்கும் கேட்டால் பகைமையாக தான் இருக்கும். எலியும் பூனைக்கும் பிடிக்காது. கவிதா உரைப்படித்தால் செய்வினை எதிர்மறை வினை பிறவினை செயற்பாட்டு வினை தன்வினை இங்கே குடிக்கல, அதனால் நீங்கள் ஈஸியாக எடுத்துலாம், செய்வினைன்னு எடுத்துடலாம். எவ்வகை வாக்கியம் என கண்டல் கொடுத்து பிறவினை வாக்கியத்தை கண்டுங்க. நான் கும்பன் மலை நனைந்தான், இது எனது உடன்பாட்டு வினை. எவ்வளோ உயரமானது உணர்ச்சி வாக்கியம். அப்துல் நேற்று வருவித்தான், இதுதான் பிறவினை. பந்து உண்டது சரிங்களா தன்மை. அப்துல் நேற்று வருவித்தான், இதுதான் பிறவினை. அடுத்த பாருங்க அகரவரிசை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம், அதுக்கப்புறம் கா வரும். ஸோ அதை வச்சு எடுத்திங்கன்னா நீங்கள் டின்னு எடுத்துலாம். அடுத்த பாருங்க அடுத்த அகரவரிசை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அன்பு ஈ வராது, அப்போ அன்பு ஆற்றல் தான் வரணும். அப்போ அதை வச்சு எடுத்தால் டி. வேர்ச்சொல்லின் வினையாளன் பேர் கண்டு கொடுத்துருக்காங்க. பாடு, அதோட வேர்ச்சொல்லியோட வினையாளன் பேர் இருக்காங்க. பாடியவள், இதான் வினையான பெயர். பாடுதல் தொழில் பேர், பாடினால் வினைமுற்று, பாடுகின்றாலும் வினைமுற்று தான். வேர்ச்சொல்லின் தொழிற்பேர் இருக்காங்க. கான், கான்னா வந்து பார்த்தோன்னா கண்டல், காணுதல், கண்டான், காண்கன்னு இருக்குது. அப்போ என்னது காணுதல் சரிங்களா, அதுதான் தொழிற்பெயர். அடுத்த பாருங்க ஒரு பொருள் தோறும் பழச்சொல் கொடுக்குங்க. அருள், பரிவு, கருணை இதெல்லாம் என்ன குறிக்கும்? இரக்கத்தை, அன்பா, வறுமையா, ஈகையா இதெல்லாம் இரக்கத்தை தான் குறிக்கும். ஆதவன், பகவலவன், ஞாயிறு இதெல்லாம் என்னத்தை குறிக்கும்? கதிரவன் தான் குறிக்கும். வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி இதெல்லாம் என்னத்தை குறிக்கும்? கதிரவனா, காற்றா, ஆலியா, நிலமா, காற்றா இதாக கேட்டால் காற்றை தான் குறிக்கும். கொடு, கோடு சரிங்களா. கொடுனா கொடுத்தல், கொடுக்கலாம். இன்னொன்று வந்து கோடுனா நேராக வரைதல் சொல்லலாமா, நேராக வரைதல். கோடு இப்படி போடுறதுனா அந்த கோடு நேராக வரைதல் இவர்களோட வரும். அது வந்து சந்திப்புள்ளி ஏற்ற வாக்கியங்கள் கண்டிப்பாக கொடுத்து வாடை காற்று வீசியது, வாடை காற்று வீசியது, வாடை காற்று. அப்போ பாருங்க இது என்னது ஆன்சர் வரும் சொல்லுங்கள். சூப்பர். வாடை காற்று, காற்றுலேயே வாடை காற்று. அப்போ வந்து பார்த்தோன்னா இரு வேறுட்டு பண்பு இக்கு வந்திருக்கு. வெயில் சட்டன, அப்போ வந்து பார்த்தா சட்டன என, அப்போ அங்கே வழி நிமிக்குமா சட்டன தணிந்தது. அப்போது 1, 3 கரெக்டாக இருக்குது சரிங்களா. அப்போ ஆன்சர் ஏ. இல்லத்தின் அருகே கூரை வெய்ந்த நேரம் தான் வரணும். ஆன்சர் சி. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்துன்னு இருக்காங்க. அப்போ பாருங்களேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வன்தொடை கூட்டிலும், இது வந்து ஒரு மென்தொடை கூட்டிலும் சரிங்களா. அதை பொருந்தா சொல்லி கொடுங்க. பண்பு, மஞ்சி, கண்டு, எக்குன்னு இருக்காங்க. இது 3 வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மென்தொடை கூட்டிலும், இது ஆயுதத்தோட கூட்டிலும். அப்போ ஆன்சர் ஏ. 74 வானம் அளந்தது என்ன சொல்லி பிரித்தல் கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? வானம் கூட்டல் அளந்தது அப்படின்னு வரும். கைப்பொருள் இது எப்படி பிரிக்கணும்? கை கூட்டல் பொருள் தான் பிரிக்கணும். என்றென்றும் இது எப்படி பிரிக்கணும்? என்று கூட்டல் என்றும் தான் பிரிக்கணும். வாசல் அலங்காரம் இதெல்லாம் ஈஸியானது சரிங்களா. வானம் அளந்துன்னா இம்மு ப்ளஸ் அ உடல்மேல் விருந்தொன்றுவது. கைப்பொருள்னா வந்து பார்த்தீங்கன்னா இயல்பின்னு விதி நின்ற உயிர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துடும். அவ்வளோதான் சரிங்களா. என்றென்றும்னு வந்து பார்த்தீங்கன்னா இது குட்டில் உகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ருகரத்தில் இரு ப்ளஸ் ஊ போகும், இங்கே இரு இருக்கும், இரு ப்ளஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரே ஆகி என்றென்றும் அப்படின்னு வந்துடும் சரிங்களா. வாசல் அலங்காரம் இது வந்து பார்த்தீங்கன்னா இல் ப்ளஸ் அ உடல்மேல் விருந்தொன்று லேவாகி வாசல் அலங்காரம்னு ஆன்சர் சி ஆகும். 78 பாருங்க சரியான ஒருமைப்பன்மை கேட்டுங்க. அதை செய்து நான் அன்று இல்லை நான் அல்லன்னு வரணும் சரிங்களா. கண்ணன் இங்கே பாருங்கள் பானை கொடுத்தது கண்ணன் அல்லன்னு வரணும். ஸோ அது தப்பு. பகைவர் நீவீர் நீ அல்லை நீவீர் அல்லன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீவீர் அல்லீர்னு வரணும், அது தப்பு. இவை பழங்கள் அல்ல கரெக்டாக இருக்குது. இது பழங்கள் அன்றுன்னு வந்திருக்கும், இது பழம் அன்றுன்னு வந்துருக்கும். ஸோ அது தப்பாக இருக்குது. அப்போ இவை பழங்கள் அல்ல, இதுதான் கரெக்டாக இருக்குது சரிங்களா. அடுத்த பாருங்கள் சொல்பொருள் கொடுத்துருக்காங்க. தெளிவு, ஓர்தல், ஓசமம், பேருதற்குன்றாங்க. அப்போ தெளிவுன்னு என்னது வரும்? நற்காட்சி. ஓர்தல் என்னது? நல்லறிவு. ஓசமமும் என்னது? அடங்கி இருத்தல். பேருதற்குன்னா அகற்றுவதுக்கு. அப்போ என்ன வரும்? 2, 4, 1, 3 ஆன்சர் ஏ. அடுத்தலையும் இவங்க சொல்பொருள் கொடுத்துருக்காங்க. குந்த, மிசை, கந்தம், விசனம். குந்தனா வந்து பார்த்தீங்கன்னா உட்காரன், மிசைனா மேல், கந்தம்னா என்னது? மனம், விசனம்னா கவலை. அப்போ ஆன்சர் 2, 4, 1, 3 ஆன்சர் பி. 81 பாருங்கள் பூக்களை பறிக்காது என்ன தொடர்னு கேட்டாங்க. இது ஒரு கட்டல் தொடர், ஈஸி தான். உயரமான மரம் வந்து பார்த்தோன்னா உணர்ச்சி தொடர். பழம் கூட்டு பேர் கேட்டிருக்காங்க. பழங்கள், பழம், பழக்கல், பழங்கள். ஆடு ஆனா தான் நிறை, ஆட்டுன்னா என்னது? மந்தை தான் வரணும். ஆன்சர் சி. இதெல்லாம் நிறைய தடவை பார்த்துன்னு வச்சுக்கோங்களா, அதான் ஸ்பீடாக போகிறோம். அள்ளிலாயின்னு விருந்து விருந்து ஓக்கும், இது வந்து பார்த்தா நற்றினி. இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது சரிங்களா. செலியின் சாயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வர நிலமா, பசுமை நிலமா, கலர் நிலமா, பண்பாட்டு நிலமா என்ன தொடர் வரும் சரிங்களா. கலர் நிலம். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்னு வந்து பார்த்தா நாட்டுப்புறமா, பக்தியா, செவ்வியலாக, பண்டைய
ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், பண்டைய இலக்கியம் வரும். அதை பாருங்கள் சரியான இணை கலைச்சொல்லில் கொடுக்குறாங்க. மிசில்னா ஏவுகணை, சரிங்களா. டவுன்லோட்னா பதிவிறக்கம் கரெக்டாக இருக்குது. லான்ச் வீல்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஏவு ஊர்தி. நாட்டிக்கல் மீல்னா வந்து கடல் மீல். எல்லாத்தையும் குழப்பி கொடுத்துருவாங்க. அலை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கடல் அலை, இன்னொன்று அலைந்து திரிதல். அப்போ வந்து ஆன்சர் வந்து சி தான் வரணும். ஆறு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நதி, இன்னொன்று வந்து தான் எண்ணெய் குறிக்கும். ஸோ ஆன்சர்ஸ் பி. அடுத்தா பாருங்கள், மரபு பிழையற்ற தொடரை தெரிவு செய்யும்போது புறா குணுகும், கோழி வந்து பார்த்தீங்கன்னா கொக்கரிக்கும், சேவல் கூவும் கரெக்டாக இருக்குது. காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது இணைப்பு சொல் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீ அப்படின்னு அந்த லைனில் வரும், சரிங்களா. ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்றே வான்னு நம்மளுக்கு பாரதியார் எழுதியிருப்பார்ல, அந்த பாட்டில் உள்ளது, சரிங்களா. காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனெனில் நீ பாட்டின் மூல ஊற்றே நீர் தான் அப்படின்னா அந்த பாட்டு வரும். அது தெரிஞ்சாலும் போட முடியும், இல்லை எனவே பாட்டின் மூல ஊற்றே நீ தான். இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும், சரிங்களா. தெரிஞ்சாலும் போட முடியும். இந்த இணைப்பு சொல்லலாம். அதனால் 6 to 10th வரைக்குள்ள இணைப்பு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதை படிச்சுக்கோங்க ஒரு தடவை. அப்படின்னா தான் வந்து அந்த இடத்துல ஈஸியாக போட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தல் குறியீடு. இது எங்கே இருக்குன்னா 7th புக்கில் இருக்குது. 7th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையில் இருக்கும். யார் அது சாலை ஓரம் படுத்து கிடப்பது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியப்பாக கேட்பாங்க, சரிங்களா. அந்த ஒரு ஜென் தத்துவம் அந்த கதையில் வரும். யார் அது சாலை ஓரம் படுத்து கிடப்பது அப்படின்னு ஒரு உணர்ச்சியாக கேட்குது, ஒரு வியப்பாக கேட்பாங்க, சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் வரணும். புதுக்கோட்டை அதோட வந்து பார்த்தீங்கன்னா புதுகை, ஃபஸ்ட்டு புதுகை தான் எடுக்கணும், அதில் தான் புதுமையெல்லாம் எடுக்கணும். நீங்கள் புதுகை தான் எடுக்கணும், சரிங்களா. அது ஊர் பேர் மருவு. திருநெல்வேலினா வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை. புதுச்சேரி அதோட மருவு கேட்டுங்க புதுவை, சரிங்களா. அடுத்த பாருங்கள், மாடுகள் இப்போது புல் மேய்கின்றன. மேய்கின்றனால என்ன வந்துடும், நிகழ்காலம், சரிங்களா. கிறுகின்ற அணின்று வந்தாலே அது நிகழ்காலம். அடுத்த பாருங்கள், சரியான இணை கொடுத்துருக்காங்க. கண்ணன் பாடுகிறான், நிகழ்காலம் கரெக்டாக இருக்குது. மாணவி எழுகிறாள், இது வந்து நிகழ்காலம். சாப்பிட்டான், இறந்த காலம். கடைக்கு போனால், இறந்த காலம். ஸோ தப்பாக இருக்குது, ஏதான் கரெக்டாக இருக்குது. அடுத்ததான் சரியான இணை கொடுத்து பொருத்தமான காலம் தான் கொடுத்துருக்காங்க. கண்ணன் படித்தான், இறந்த காலம் கரெக்டாக இருக்குது. வரைகிறாள், இது நிகழ்காலம். உணவு உண்பர், இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம். தேடி படிக்கின்றார், இது நிகழ்காலம். ஸோ அந்த ஆன்சர் ஏ மட்டும் தான் கரெக்டாக பாருங்கள். பேச்சுவழக்கு எழுத்தொடர் தொடர் நீத்து பாகம் குடிக்கவா. நீத்து பாகம்னா வந்து பார்த்தீங்கன்னா மேல்கஞ்சின்னு அந்த புக்கில் இருக்குமா, நமக்கு 10th புக்கில் அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் டி. இது வரைக்கும் நம்ம வந்து 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 100 கொஸ்டினுக்கு எத்தனை வினாக்கள்னு கமெண்ட் பண்ணி வச்சுங்களா. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொஸ்டின் பார்த்துட்டோம்னா 4100 வினாக்கள் பார்த்துட்டோம், சரிங்களா. மொத்தம் வந்து பார்த்தோன்னா 41 வீடியோ, சரிங்களா. 49 வீடியோஸில் 4100 வினாக்கள் பார்த்துட்டோம். இன்னும் 100 வினாக்கள் பார்த்தோம்னா முடிஞ்சு போச்சு, சரிங்களா. இந்த சீரிஸ் முடிஞ்சிடும். இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் மொத்த பிடிஎஃப் நம்ம குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் நான் அனுப்பிவிடுவேன். 42 பிடிஎஃப்பும், சரிங்களா. யூஸ் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூப்பா, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.